ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கீ ரைஸ் செய்ய போகிற தேங்காய் பால் ஊற்றி இப்போ எப்படி ஆல்ரெடி ஆயிலும் எண்ணெயும் நான் இதில் ஊற்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தேவையானது போட்டுடலாம். ½ kg அரிசி தான் ஃப்ரெண்ட்ஸ், ½ kg அரிசி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு போனோன்னா போதும். ரொம்ப இது ப்ரௌனிஷ் ஆகக்கூடாது, இல்லைனா ரைஸை வந்து நல்ல கலர்ஃபுல்லாக ஒயிட்டாக வராதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2, நல்லா வாசனை போகட்டும், பச்சை வாசனை. இப்போ நம்ம புதினா போட்டு வைக்கலாம். கட் பண்ணி வச்சு உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டலாம். பட்டாணி ஆல்ரெடி ஆஃப் பாயில் போட்டுருக்கேன். இப்போ சாதத்துக்கு விதமான உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லாவே எண்ணெயில் வதங்கட்டும் காய். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த டம்ளரில் 2 டம்ளர் அரிசி போட்டு அப்போ நம்ம 4 டம்ளர் தேங்காய் பால் ஊற்றலாம். ஃபுல் தேங்காய் பால் இருக்குன்னு தேவையில்ல. 2 டம்ளர் தேங்காய் பால்னா 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ரெண்டு டம்ளர் தேங்காய் பால் ஊற்றிருக்கிறோம், மீறி 2 டம்ளர் தண்ணி ஊற்றுறோம். ரொம்ப தேங்காய் பால் ஊற்றினாலும் மேலே வந்து திரியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் ½ kg அரிசி தான் போட்டிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி 4 டம்ளர் தண்ணி. ஃப்ரெண்ட்ஸ், கொதி வரப்போகுது. கொதி நம்ம அரிசி போட்டுடலாம். கொஞ்சம் மேலே புதினா போட்டுட்டு ஒரு விசில் விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து தண்ணி கொதிக்க வச்சுட்டு 20 மினிட்ஸ் தம்மில் விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். விசில் விடலை. ரைஸ் நல்லாவே வந்திருக்குங்க. ரைஸை ஹாட் பாக்ஸில் மாற்றிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாட்டர்டே நைட்டு என்னன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து ரைஸ் தான், கீ ரைஸு. பட்டாணி உருளைக்கிழங்கு போட்டு வச்சுருக்கோம். இதுக்கு சைட் டிஷ்ஷாக முட்டை மசாலா குழம்பு, தேங்காய் அரைச்சி முட்டை மசாலா குழம்பு வச்சுருக்கோம். இதுதான் நைட்டுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் என்ன மெனுன்னு நீங்கள் சொல்லுங்கள்.